வாக்கியத்துக்காக நம்ம தியானத்துக்காக போவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? வசனத்தை கேட்க ஆர்வமா இருக்கிறீங்களா? நீ சொல்லிட்டு போயா, நீ சொல்றது வார வாரம் சொல்ற, நாங்க கேட்கிறோம்ன்றாங்க பசங்க. ஹல்லேலூயா. சரி, கிறிஸ்தவ இருக்கிறவர்கள் நாம் இந்த பூமிக்கு யாரா இருக்கிறோம் சொன்னோம். போன வாரத்தில் பிரசங்கம் பண்ணோம், அந்தாண்ட வாரத்தில் பிரசங்கம் பண்ணோம். கிறிஸ்துவா இருக்கிற நாம் இந்த பூமிக்கு யாரா இருக்கிறோம்? சொல்லுங்க சொல்லுங்க. யார் ಹೇಳೋದು? நான் கேள பிரச்சனைங்க. பிரவாசிகளு அப்படின்னா ஒரு டூருக்கு வந்தது போல இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனைவரும் இந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது. அவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். ஆமென். ஒரு மனுஷன் இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு டூருக்கு போறான், அங்கே பர்மனண்டா இருந்துருவானா? இருக்க முடியாது. நம்ம போனீங்க இல்லைங்களா? அங்கே இல்லை, மறுபடியும் என்ன பண்ணீங்க? ஒரு சொந்த ஊர் பெங்களூருக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. அதே போலதான் நாம் இந்த பூமியிலேருந்து சொந்த ஊருக்கு அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். ஆமென். இது யார் மூலியம் அந்த பரலோக ராஜ்யம் கிடைக்குதுன்னா இயேசு கிறிஸ்து மூலியமா தான் கிடைக்குது. ஆமென். சிலலாம் பாருங்க, அந்த பொண்ணை பாருங்க, ஒயிட் கலர் சுடிதார் போட்டு ஃபேன் ஆஃப் பண்ணா லைட் ஆஃப் பண்ணி பாருங்க. ஆயிடுச்சா? ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட யாவரும் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பார்த்தோம், பரலோகத்துல பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். அந்த ராஜ்யத்துல சமாதானம் உண்டு. ஆமென். இந்த பூமியில மனுஷனுக்கு பசி உண்டு, வறுமை உண்டு, கடன் இருக்குது, சரீரத்தில் வியாதி இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா பரலோக ராஜ்யத்துல அப்படி இல்லை. ஆமென். அந்த ராஜ்யத்துல சமாதானம் உண்டு, நித்திய தேவனை ஆராதனை பலிகள் செலுத்துறது உண்டு. ஆராதனை பலி. இந்த பூமியில பலின்ற ஒரு காரியம் இருக்குது. பார்த்திருக்கிறீங்களா? ஆடு மாடு கோழி எல்லாம் வெட்டி பலி போடுவாங்க. ஆனா பரலோகத்தில் அப்படி கிடையாது. அந்த இடத்துல தேவனை ஆராதிக்கிறது தான் பலி, தேவனை புகழ்ந்து பாடுகிறது தான் பலி, தேவனை உயர்த்தி பாடுகிறது தான் பலி. அதுதான் ஆராதனை பலி. நாமும் சர்ச்சுக்குள்ள வரோம், வந்த உடனே என்ன பண்றோம்? ஒரு 4 பாடலை பாடுறோம். அந்த பாடல்ல அந்த பாடல் ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அப்படின்னா அன்போட என் தேவனை ஆர்வ சந்தோஷத்தோட உயர்த்தி அவர் நாமத்தை மகிழ்கிறேன் என்ற அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த பாடல்ல ஒவ்வொரு வரியில ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அது தேவனை மகிமைப்படுத்துது. சினிமா பாடல் அல்ல, உலக பாடல் அல்ல, தேவனை மகிமைப்படுத்துகிற பாடலை தான் நம்ம ஒரு 4 பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அதுதான் ஆராதனை பலி. அந்த பலிகளை தேவன் விரும்புகிறார். பரலோகத்துல கூட அப்படியாப்பட்ட பலிகள் தான் செலுத்தப்படும். ஏன்னா அந்த பரலோகத்துல தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, கேராபி என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறாங்க, சேராபியர்கள் என்று சொல்லுகிறவர் இருக்கிறார்கள். இவங்க எல்லாம் தேவாதி தேவனை தினந்தோறும் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதிக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. நாமும் பரலோக ராஜ்யத்தை, இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு போயிட்டோம்னா நாமும் அந்த கெராபியரை போலும் செராபியரை போல தேவ தூதர்களை போல தேவனை தினநித்தியம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது நம்ம கண்ணால பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஆனா
அது ஒரு நாள் நிச்சயமா பார்ப்போம். எப்ப தெரியுமா? இந்த பூமியில நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுஸ் காலம் ஒன்று இருக்கிறது. ஆமென். மனிதனுக்கு ஆண்டவர் 120 வருஷம் ஆயுசு காலத்தை கொடுத்தார். சங்கீதம் 51ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன், அங்க சொல்லுது, மனுஷனுடைய ஆயுசு காலம் பலன் அதிகமா இருந்தா 80 வருஷம், பலன் குறையா இருந்தா 70 வருஷம். இன்னைக்கு இந்த பூமியில வாழ்கிற எல்லா மனுஷனுக்கும் சில வியாதிகள் உண்டு. சுகர் இருக்குது, எனக்கும் இருக்குது. இந்த சுகர் ஆனது என்ன பண்ணுது தெரியுமா? மனுஷனுடைய ஆயுசு காலத்தை குறைக்குது, பலவீனப்படுத்துது. இந்த சுகர் ஆனதுக்காக மாத்திரைகளை நம்ம சாப்பிடுறோம். இந்த மாத்திரை என்ன பண்ணுது தெரியுமா? கிட்னி ஃபெயிலியர் பண்ணுது, ஹார்ட் அட்டாக் வர வைக்குது, ஸ்ட்ரோக் அடிக்க வைக்குது. ஆமென். அதனால இயேசு சுவாமி சுகர் குணமாக்குவார் என்று நான் சொல்ல வரல, மொடி மஸ்தான் பண்ண வரல, பொய் சொல்லி உங்களை வச்சு காணிக்க வாங்க நான் வரல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த பூமியில வாழ்கிற யாவருக்கும் பிரச்சனை உண்டு. ஆமென். அவர் பூமியில இருக்கும் போதே சொல்லிட்டார், இந்த பூமியில வாழ்கிற எல்லா மாம்சமான மனிதருக்கு பிரச்சனை உண்டு. ஆமென். பலவீனம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. துக்கம் உண்டு. ஆமென். கடன் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இருக்குது இந்த பூமியில, அது இருக்குது. அல்லேலூயா. அதனால அந்த சுகர் வியாதிகளால சிலருடைய ஆயுஷ் காலம் என்ன ஆகுது? 80 இருக்குது, 70 மாறுது, 70 இருக்குது, 40 மாறுது, 40. எங்க அம்மா எல்லாம் இறந்து போகும்போது எவ்வளவு வயசு ஆகும்? 46 வயசு. சின்ன வயசு தான். உங்களுக்கு எவ்வளவு வயசு? 60. நல்லா கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதமாகறாங்க. எங்க அம்மாக்கு 46 வயசு. அந்த வயசுலயே அவங்க 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி, சுகர் வந்து 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி, ஹார்ட் அட்டாக் ஆகி இறந்துட்டாங்க. ஏன் இறந்தாங்க அவ்வளவு சீக்கிரம் அப்படின்னு பார்த்தா, புள்ளிங்கான நாங்க சரியில்லை, குடிகாரங்களாம் இருந்தோம், குடிக்கிறதுக்கே பணம் பத்தாது எங்களுக்கு, இன்னும் அவங்கள எங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றது, கவனிக்காத விட்டுட்டோம். அவங்க சரியா மாத்திரைங்க சாப்பிடாத கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஹார்ட் அட்டாக் ஆகி 46லயே இருந்துட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்கு பலன் அதிகமா இருந்தா 80 வருஷம், பலன் குறையா இருந்தா 70 வருஷம் சொல்லுது. ஆமென். அந்த ஆண்டவர் சொன்ன அந்த ஆயுஷ் காலத்தை இந்த பூமியில பரிபூர்ணமா அந்த ஆயுஷ் காலத்துல வாழ்ந்து, தேவன் மனிதனுக்காக என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை இந்த பூமியில வைத்தாரோ அத்தனை ஆசீர்வாதத்தை சந்தோஷமா அனுபவிச்சு அப்புறமா தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும்ன்ற தேவனுடைய திட்டம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சிலர் நினைக்க கூடாது, பாஸ்டர் பரலோகத்துக்கு போலாம் சீக்கிரம் செத்துருவோம் சொல்றாரு என்று சிலர் நினைக்க கூடாது. அல்லேலூயா. உனக்காக தேவன் இந்த பூமியில நல்ல ஆகாரத்தை வச்சிருக்கிறார். விதவிதமானது. கடல்ல பாருங்க விதவிதமானது இருக்கும், நிலத்துல பாருங்க விதவிதமான காய்கறிகள், கீரைகள், விதவிதமான ஆகாரத்தை தேவன் வைத்திருக்கிறார். சந்தோஷமா சாப்பிடு, திருப்தியா சாப்பிடு. அல்லேலூயா. குடும்பத்தோட சந்தோஷமா இரு, பிள்ளைகளோட சந்தோஷமா இரு, பேரம் பேத்திகளோட சந்தோஷமா இரு, அக்கப்பக்கம் இருக்கிற ஜனங்களோட சந்தோஷமா வாழ்ந்து, அந்த ஆயுசு காலம் முடிகிற அந்த டைம்ல உன் ஆயுசை முடிச்சுட்டு என்ன பண்ண, நேரா தேவனுடைய பரலோகத்துக்கு போயிடு. அங்க போய் நீ என்ன பண்ண, உனக்கு எந்த வேலையும் இல்லை அங்க. ஏன்னா எல்லாமே இந்த பூமியில செய்து முடிச்சுட்டு, செய்யக்கூடாத வேலையும் செய்ய வேண்டிய வேலையும் குரங்கு சேஷ்டியும் எல்லாம் பண்ணதெல்லாம் பண்ணிட்ட. அந்த பரலோகத்துல உனக்கு எந்த வேலையும் இருக்காது. உனக்கு ஒரே ஒரு வேலை, அது என்னன்னா தேவனை துதித்து ஆராதிப்பது. தேவனுக்கு இயேசுக்கு முன்பதாக நீ நின்று அவருக்கு முகத்துக்கு முன்பதாக நின்று நீ அவரை ஆராதித்து தொழுது கொள்வதுதான் உனக்கு வேலையே அந்த ராஜ்யத்தில். ஆமென். எத்தனை பேர் அதுக்கு இஷ்டப்படுறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
நான் இஷ்டப்படுறேன் ஆண்டவரே, இப்ப கூட என் ஆயுஸ் கால் முடிஞ்சிச்சுன்னா நான் சந்தோஷமா இருக்கிறேன் ஆண்டவரே, ஏன்னா உன் ராஜ்யத்துக்கு வருவேன் என்று எனக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறேன் சுவாமி. நான் கொடுத்திருக்கிறேன், நம்பிக்கையை கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா, நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால பூமியானது நமக்கு நிரந்தரமானது அல்ல, பரலோகம் நமக்கு நிரந்தரமானதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நிறைய வசனங்கள் இருக்குது இன்னைக்கு. ஆனாலும் நமக்கு அடுத்த வாரம் ராபோஷனமா இருப்பதுனால சரி, எவ்வளவு முடியுதோ அவ்வளோ வசனத்தை நாம் முடிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. சரி, இப்போ ஒரு மனுஷன் அவன் யார் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். இயேசுதான் சர்வ சிருஷ்டிக்கு கர்த்தர். இயேசுதான் பாவிகளை தேடி வந்த இரட்சகர். பாவிகளுக்கு இலவசமான ரட்சிப்பு கொடுக்க வந்த கிறிஸ்து. இயேசு பாவிகளுக்காக சிலுவையை சுமந்து தன்னுடைய சரீரத்தெல்லாம் அடிக்கப்பட்டு பிக்க கொடுத்து தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் பாவிகளை மீட்கும்படி அவர் சிலுவையில 3 ஆணிகளால் அடிக்கப்பட்டு மரணம் அடைந்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்து இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார் என்று நம்புகிறவர்களுக்கு, அப்படியாப்பட்ட நம்புகிற தேவ பிள்ளைகளுக்கு, தேவ மனுஷர்கள் மரித்துட்டா செத்துட்டா எங்க போவாங்க? அல்லேலூயா. இத பார்க்கலாம் கொஞ்ச நேரம். பிரைஸ் தி லார்ட். அவங்க எங்க போவாங்க அப்படின்னா, தேவனுடைய பரதேசி என்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல அவன் போய் இருக்கிறான். என்ன பண்றான்னாக்கா, அந்த இடத்துல நிம்மதியா சமாதானமா அவன் என்ன பண்றான்? இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு என்ன நடக்குது என்று நம்ம பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அங்க நம்ம பார்க்கும்போது அந்த வசனத்துல நம்ம படிக்கும் போது 4:13 இருந்து நம்ம பார்க்கிறோம். அந்த வசனம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல இருந்து பார்க்கிறோம். ஒருத்தன் இயேசுவை நம்பினவன் அவனுடைய ஆயுசு காலம் முடிஞ்ச பிறகு, அவன் செத்த பிறகு அவனுடைய ஆத்மா எங்க போய் இருக்குது என்று நம்ம பார்க்கிறோம். அப்புறமா என்ன ஆக போகுதுன்னு நம்ம பைபிள்ல இருந்து பார்க்கிறோம். இந்த சத்திய வேதத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். அங்க பார்க்கும்போது 4:13 சொல்லுகிறது, படிங்க. சகோதரர்களே, அப்படின்னா கிறிஸ்துக்குள் செத்து போனவர்களுடைய கதி என்னவென்று, அவங்க என்ன ஆகுறாங்க என்று நீங்க தெரியாமல், அது என்ன ஆகுறாங்கன்னு தெரியாம நீங்க என்ன பண்றீங்க? கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. நீங்க அவங்க மரித்து போனாங்க என்று துக்கப்படுகிறது எங்களுடைய மனசுக்கு விருப்பம் இல்லை. இயேசு மரித்து உயிரோடு எழுந்து வந்தார் என்று நாம் நம்பின பிறகு, அதை போலவே இயேசுக்குள்ள இருப்பவர்கள் ஆமென். இயேசு எப்படி செத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்தாரோ, அதே போல தான் ஒருத்தன் கிறிஸ்துவா இருந்தா மரித்தாலும் உயிரோடு எழுப்பி வருவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு மரணம் கிடையாது. கிறிஸ்து மனுஷனுக்கு மரணம் கிடையாது. ஏன்னா அந்த மரணத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்து மரணம் அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க எவ்வளவு லாபம் ஒரு மனுஷனுக்கு. இந்த லாபத்தை இலவசம். இங்க ஒன்னும் காசு கொடுக்கறது இல்ல, இங்க ஒன்னும் சர்க்கஸ் பண்றது இல்ல, இங்க ஒன்னும் பல்டி எல்லாம் அடிக்கிறது இல்ல, இங்க ஒன்னும் தவம் பண்றதெல்லாம் இல்ல. இலவசமான போதனை.
இலவசமான நித்திய ஜீவன். ஒரு மனுஷன் மரணம் அடைந்து அவன் மரணத்துக்கு மரணமா போனமா இருந்தது. ஆனா கிறிஸ்து மரணம் அடைந்து, இயேசு மரணம் அடைந்து அவனுக்கு நித்திய ஜீவனை உண்டாக்கும்படிதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இததான் சொல்லும்படி எங்களை வைத்தார். இதை சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதை சொல்ல வந்தா மதம் மாத்துறாங்கன்றாங்க. இது இலவசமான போதனை. நீ தவம் பண்றது தேவையில்லை, நீ கஷ்டப்படுறது தேவையில்லை. இந்த போதனை கேட்டு ஆமென் என்று நீ நம்பினா போதும், இந்த வசனம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். இது அநேகர் வேண்டான்னு ஒதுக்குறாங்க. அநேகர் என்ன பண்றாங்க? வேண்டான்னு ஒதுக்குறாங்க. ஏன்னா இதுக்குள்ள மஜா இல்ல, தாவிக்குரிய வாழ்க்கை இல்ல, மஜா இல்ல. அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் இல்ல. மக்கள் அதிகமா விரும்புறது என்டர்டைன்மெண்ட் வேணும். நல்லா மோளம் அடிச்சுக்கின்னு, நல்லா டான்ஸ் ஆடிக்கின்னு, இப்படி எல்லாம் பண்றாங்க தெரியுமா? குச்சிக்கின்னு ஆடிக்கின்னு இப்படி விரும்புறாங்க மக்கள். ஆனா அது என்ன சொல்றாங்க? சுத்தமான போதனையே மனிதர்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதுல கொஞ்சம் பேர் விரும்புறாங்க. அதை பார்த்து இயேசு சொல்றா, நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். ஆமென். நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். என் வார்த்தையை கேட்டு அதுபடி நடக்கிறவன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அங்க சொல்லுது, கிறிஸ்துக்குள் இருந்து அவன் 80 வருஷம் நல்லா வாழ்ந்துட்டான். அவன் இயேசுவை நம்பிட்டான். இயேசு சொன்னது போல அந்த 80 வருஷத்துல அவனுடைய ஆயுசு முடிச்சுக்கினான். முடிச்ச பிறகு அவனுடைய மண்ணுக்கு மண்ணா இருக்கிற சரீரம் இந்த பூமி மேல இருக்குது. ஆனா உள்ள ஜீவாத்மா வெளியே வந்துச்சு. அந்த ஜீவாத்மா நேரா எங்க போகுதுன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் அங்க என்ன பண்ணுது? ரெஸ்ட் எடுக்குது. ஆனா மனுஷன் அந்த மண்ணை வச்சுன்னு, அப்படின்னா அந்த சரீரத்தை வச்சு இங்க ஒரு அட்டகாசம் பண்றான் பாரு. என்ன பண்றான்? மாலையை கொண்டு வந்து போடுறான், அதுக்கு ஒப்பாரி வைக்கிறான். உயிரோடு இருக்கும்போது நல்லா பார்த்துக்க யோகித்தி இல்லை. அவன் உயிரோடு இருக்கும்போது நல்லா பார்த்துக்க யோகித்தி இல்லை. ஆனா அவன் என்ன பண்றான்? அந்த சரீரத்தை, ஜீவன் இல்லாத சரீரத்தை வச்சு கதைங்கெல்லாம் பேசுவான். நேத்து தான் இப்படி பேசினாரு, நேத்து தான் இப்படி பேசினாரு, ஐயோ முந்தா நேத்து தான் இவர்கிட்ட உட்காந்து பேசினேன், ஐயோ முந்தா நேத்து தான் அங்க பேக்கரியில டீ குடிச்சோம், அதுக்குள்ள கதை பேசுவான். அந்த பாடியை வச்சு இல்லாத அட்டகாசம் எல்லாம் பண்ணுவான். ஆனா அதுக்குள்ள ஜீவன் இல்லை. அவன் கிறிஸ்துவா இருந்தா அவனுடைய ஆத்மா தேவனுடைய பரதேசில போய் அங்க நித்ரை அடிக்குது, அப்படின்னா ரெஸ்ட் எடுக்குது. அததான் இந்த பக்தன் சொல்றான், அப்படி மரித்து போறவரை நீங்க வருத்தப்படுறது எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியல, அவன் செத்துட்டான். அவனுடைய சரீரம் தான் இது, இது மண்ணு, இது தேவையில்லை ஆண்டவருக்கு. ஆனா அந்த ஜீவாத்மா ஆண்டவருக்கு தேவை. அது தேவனுடைய ராஜ்யத்துல இருக்குது. நீ தெரியாத புலம்புற, அதனால நான் சொல்றத கேளு. தெரியாம மனுஷன் பண்றான், தெரிஞ்சுக்கினானாக்கா அவன் சந்தோஷத்தான் படுவான். உரா மரித்துட்டான், என் அப்பாவுடைய ராஜ்யத்தில் இருக்கிறான்னு சந்தோஷப்படுவான். நானும் ஒரு நாள் மரித்து போவேன், அவனை நான் எங்க அப்பாவுடைய ராஜ்யத்துல சந்திப்பேன் என்று நம்பிக்கை வரும். இந்த வசனத்தை கேட்டா இது அநேகர் கேட்கறதுல அதுக்குதான் அதை வச்சு டிராமா பண்றாங்க. ஆனா நாங்க கேட்டு இருக்கிறோம், அந்த பாடியை வச்சு எல்லாம் டிராமா பண்ண மாட்டோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி எத்தனை போய் அதை பொச்சிடுவோம். 1 வருஷம் 2 வருஷம் விட்டு தோண்டி பாரு, ஒரு எலும்பு கூட இருக்காது. அது தேவையில்லை ஆண்டவர். உன் ஜீவாத்மா மாத்திரம் தான் ஆண்டவருக்கு தேவை. உன் ஆயுஷ் காலம் 80 வருஷம் நீ ஜாலியா இந்த பூமியில கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களை சாப்பிடுற சாப்பாடுல இருந்து உன் எல்லா காரியங்களையும் நீ அனுபவிச்சு நீ ஒரு நாள் உன் ஜீவனை விடும்போது உன் சரீரம் இந்த பூமிக்கு ஆயிடும். அந்த ஆத்மா தேவன் படிச்ச தேவன் கைக்கு அவருடைய ராஜ்யத்துக்கு போகும். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கோங்க. அங்க சொல்றாரு, இயேசு எப்படி மரித்து உயிர் தெழுந்தாரோ அதே போல நாம் நம்பி இருக்கிறவர்கள் இயேசுக்குள்ள இருந்து தேவன் எழுப்புவார், உயிரோடு எழுப்புவார், அவனுக்கு ஜீவனை தருவார் என்று நம்புறது முக்கியமா இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா மரணத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு தான் இயேசு மரணத்தின் கம்பத்தை ஏறி தன் உயிரை விட்டு அவர் உயிரோடு எழுந்து வந்தார். அப்படியே தான் இயேசுக்குள்ள இருக்கிற யாவரும் மரித்தாலும் உயிரோடு எழுப்பி வருவார்கள் என்று வேதம் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். 2வது கீழே படிங்க.
பாருங்க, ஏதோ ஒரு வார்த்தையால நாங்கள் பேசவில்லை. தேவனுடைய இந்த வேதத்தை வச்சு, அப்படின்னா இது வேதம் சொல்லுது சத்திய வேதா, சத்திய வேதம், இது உண்மையான சத்தியம் பேசுகிற வேதம். இந்த சத்திய வேதத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில நாங்கள் சொல்லுகிறோம். ஏதோ கதை சொல்லல, ஏதோ உங்களை சொல்லி நம்ப வச்சு ஏதோ உங்களை பண்ணல. ஹல்லேலூயா. சத்தியம், இது சத்தியம். இந்த சத்தியத்தை ஆதாரமா உங்களுக்கு நாங்க சொல்ல வந்தோம். ஆமென். உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், தேவன் மறுபடி வரேன் என்று சொன்னாரா இல்லையா? நான் போறேன் உங்களுக்கு ஒரு இடத்தை, அப்படின்னா பரலோக ராஜ்யத்துல ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திட்டு நான் மீண்டும் வந்து உங்களை நான் கூட்டு போறேன். ஏன்னா நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கணும் என்று இயேசு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அப்போ மறுபடி ஆண்டவர் அவருடைய வருகையில அவர் மீண்டும் வரும்போது அவர் வருகை, இரண்டாவது வருகையில உயிரோட இருக்கிறவர்கள் நாம். ஒருவேளை இயேசு இப்ப வந்தாரனா நம்ம எல்லாம் உயிரோட இருக்கிறோம். எங்க அம்மா கிறிஸ்துக்குள்ள மரித்தாங்க, அவங்களுடைய ஆத்துமா தேவனுடைய ராஜ்யத்துல இருக்குது, பரதேசில இருக்குது. இன்னும் அநேகர் மரித்து போனாங்க. எங்க சொந்தக்காரங்க எல்லாம் கிறிஸ்துக்குள்ள சிலர் மரித்து போனாங்க. அவங்களுடைய ஆத்மாலாம் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்குது. இன்னைக்கு நீ நானெல்லாம் உயிரோட இங்க இருக்கிறோம். ஒருவேளை இப்ப கிறிஸ்து வருகை இருந்தா அவங்களோட முன்ன நம்ம போக மாட்டோம். அல்லேலூயா. அவர் வருகையில மரித்து பரதேசில நித்திரை அடைகிற யாவருடைய ஆத்மாக்கள் முதல் எழும்பப்படும். ரெண்டாவது யாரு? பிரதான தூதர சப்தத்துடனே, அப்படின்னா ஆண்டவருடைய வருகையில அநேக சேனைகள், தூதர் சேனைகள் தேவனோடு வருவார்கள். பிரதான தூதர்கள், முக்கியமான தலைவர்கள், தூதர்கள், அவங்க சேனை எல்லாரும் கூடி கர்த்தருடைய வருகையில சொன்னா நல்லா கவனிங்க. வான மண்டலத்துல இயேசு வருவார், அவரோடு தூதர்கள் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தூதர்கள் வரும்போது எப்படி வருவார்கள் என்று வேதம் சொல்லுது. படிங்க. ஒரு பெரிய பெரிய துத்தூரி, அப்படின்னா எக்காலம்னா பெரிய பெரிய இந்த பீப்பிங்க பார்த்துருக்கிறீங்களா? மியூசிக் சிஸ்டம்ல இந்த பீப்பிங் எல்லாம் வச்சு வாசிப்பாங்க. நல்லா ஜோரா கேட்கும் சவுண்டு. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட எக்காலங்களை ஊதிக்கொண்டு தேவதூதர்கள் இயேசுவோடு எக்காலங்களை ஊதிக்கொண்டு ஆர்வ சத்தம், அப்படின்னா மூல முடுக்குல இருக்கிற மக்களுக்கு, ஜனங்களுக்கு கேட்கணும் அந்த சத்தம். அந்த வாத்தியத்தை, அந்த எக்காலத்தை ஊதுற சத்தமும் கேட்கணும். தேவனை சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லுகிற சத்தமும் கேட்கணும். யாருக்கு தெரியுமா? பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு கேட்கணும். அப்படி சத்தத்தோட, எக்கால சத்தத்தோடவும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் இயேசு. தூதர்கள் ஏன் சத்தத்தோட வரணும்? நல்லா கவனிங்க. ஏன் அப்படியே வந்து அப்படியே பூமியில இருக்கிறவங்கள கூட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஏன் சத்தம் போடணும்னா அவன் எங்கெங்கயோ இருப்பான், ஃபேக்டரியில இருப்பான், மிஷின் ஓடினுக்கும், அவர் வர்றது தெரியாது. அவன் வீட்டுல தூங்கி இருக்குவான், இயேசு வர்றது தெரியாது. அப்படியே சத்தம் இல்லாத வந்துட்டான். ஒருவேளை அவனுக்கு அந்த சத்தம் கேட்கணும். என்னடா இது சத்தம்ட்டு வந்து அவன் எட்டி பார்க்கணும். அல்லேலூயா. இயேசு வருகையே அவன் பார்க்கணும். யார் அவன்? பூமியில அவர் வரும்போது உயிரோடு இருக்கிற மக்கள். ஆனா எல்லாரும் அவரோட போக மாட்டாங்க. அவருடைய சத்திய வசனத்தை கேட்டு அதை நம்பினாங்க. தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரத்தில் வாழ்ந்தாங்களே இந்த பூமியில, இவங்க மாத்திரம்தான் அவரோடு போவார்கள் தேவனுடைய
ராஜ்யத்துக்கு. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஆனா மீதி பேர் கைவிடப்படுவாங்க. இது சத்தியமான விஷயம். மீதி பேர் கைவிடப்படுவாங்க. அந்த சத்தம் எதுக்குன்னா, தூங்கி நிற்கிறவங்க விழித்து கொள்ளணும். என்னடா இது சத்தம்ட்டு வீட்டுல இருந்து வெளியே வந்து, அபார்ட்மெண்ட்ல இருந்து, பில்டிங்ல இருந்து, பங்களால இருந்து, ஃபேக்டரியில இருந்து வெளியே வந்து பார்க்கணும். அவன் பார்த்துட்டு ஒரு காலத்துல சொன்னாங்களே, இயேசு வருவார், இயேசுவை நம்புங்க, எக்கால சத்தத்தோடு தேவதூத்த ஆர்வத்தோடு வருவார்களே, இயேசு வரப்போகிறார், தான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை, அவரை நம்பின ஜனங்களை கொண்டு போவார் என்று அநேகர் இந்த உலகத்துல சுவிசேஷம் சொன்னார்களே. நம்ம நம்பலையே. ஐயோ, அன்னைக்கே நம்பியிருந்தா இன்னைக்கு அவர் கூட போயிருப்போமே. ஐயோ, அன்னைக்கு அந்த பாஸ்டர் சொன்னாரு, கைவிடப்படுவீங்க, தள்ளப்படுவீங்க, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மாத்திரம் கொண்டு போவார் என்று அன்னைக்கு கத்தி கத்தி சொன்னாங்களே ஜனம். சந்தா வீதி வீதியா கத்தி சொன்னாங்களே ஜனம், பாஸ்டர்கள், பாதர்கள். நம்ம நம்பல என்று அவங்க எல்லாம் மாறு தட்டின்னு ஐயோ கத்துவாங்க. என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு நீ கத்தி என்ன பிரயோஜனம்? அதுதான் நாங்க இன்னைக்கு கத்துறோமே. வீதி வீதியா சைக்கிள்களையும் மைக்கு வச்சு கத்துறாங்களே, ரோடா கத்துறாங்களே, இயேசுவை நம்பு. அன்னைக்கு நீ நம்பாதுவேன், இன்னைக்கு நீ மாரடிச்சுன்னு கத்துனா என்ன பிரயோஜனம்? அந்த நாளில் அல்லேலூயா. உண்மையான தேவ ஜனமே, நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. மரித்து போனாலும் நமக்கு தான் லாபம், உயிரோட கிறிஸ்துக்குள்ள இருந்தாலும் நமக்கு தான் லாபம். அல்லேலூயா. இந்த லாபத்தை படிக்க நீ ஒரு தவமும் பண்றது தேவையில்லை. இன்னைக்கு உலகம் தவம் பண்ணிக்கிறது பார்த்திருக்கிறீங்களா? உலகத்தார் தவம் பண்ணிக்கிறது, நெருப்பு மேல நடப்பான், முள்ளு மேல உக்காடுறான், ஆணி மேல குதிக்கிறான், ஜாட்டியில அடிச்சுக்கிறான், உருண்டின்னு போறான். அல்லேலூயா. தன் உடம்பை அவன் காயப்படுத்துகிறான். இது தவம். ஆனா கிறிஸ்துக்குள்ள இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறத்துக்கு நம்ம தவம் எல்லாம் படுறதுக்கே வேண்டாம். வாயால அறிக்கை செய்தாலே போதும். நான் உன்னை நம்புகிறேன் ஆண்டவரே, என் பாவத்தை போக்கும்படி, நான் மரணத்திலிருந்து ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி நீர் எனக்காக வந்து இந்த பூமியில தவம் பட்டு, எனக்காக பாடுகளை பட்டு, எனக்காகவே ஜீவனை கொடுத்து ஜீவனை பெற்றுக்கொண்ட தேவன் அப்பா, நான் நம்புறேனாலே போதும். நீ அந்த நம்பிக்கையில வாழ்ந்தாலே போதும். ஆனா நம்பிக்கை, நான் நம்புனேன் சொல்லிட்டு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்க கூடாது. அது ஆண்டவருக்கு பிடிக்காது. அல்லேலூயா. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் ஆண்டவருக்கு பிடிக்காது. நாங்கெல்லாம் பாருங்க, இயேசுவை ஏத்துக்கணும். எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாதாயிடுச்சு. எங்க சொந்தக்காரெல்லாம் வந்தாங்க, வந்து என்னான்ட்டாங்க தெரியுமா? நீங்க நம்மளுடைய கடவுளுக்கு விரோதமா பட்டீங்க, மதம் மாறிட்டீங்க, ஆத்தாக்கு கோபம் வந்துச்சு, அதுக்குதான் உங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை கொடுத்துட்டு ஆத்தா போய் கோயிலுக்கிட்ட கூழ் ஊற்றணும்னு சொன்னாங்க. ஆனா நாங்க அந்த பாஸ்டரை கூப்பிட்டு கேட்டோம், பாஸ்டர் எங்க சொந்தக்காரெல்லாம் இப்படி சொல்றாங்களே, நாங்க என்ன பாஸ்டர் பண்றது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்படியே நம்ம நீங்க இயேசுவை உண்மையா நம்புறீங்களா கேட்டேன். ஆமா பாஸ்டர், எல்லா கடவுள் சாமியை நம்ம பார்த்தாச்சு, எங்கே எங்களுக்கு சமாதானம் நிம்மதி கிடைக்கல, இங்க கிடைக்கொண்டு நாங்க வந்து நம்பி வந்தோம். அப்ப நீங்க நம்புனீங்களா, உங்க உயிர் போனாலும் அந்த நம்பிக்கையை விட்டுறாதீங்க, கண்டிப்பா ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார் சொன்னார். ஆமென். ஒரு 10 நாள் ஒரு உபதிரவம் எங்க குடும்பத்துல, ஆனாலும் சாகர நிலைமையில இருந்தா கூட அந்த இயேசு மேல இருந்த நம்பிக்கையை நாங்க என்ன பண்ணல, விடல. எப்படி அந்த சிக்கன் பாஸ் வந்துச்சோ, அந்த அம்மா ஊத்துச்சோ, அப்படியே மாயமாயிடுச்சு. அல்லேலூயா. அன்னிலிருந்து எங்க விசுவாசத்தை கண்ட தேவன் படிப்படியா ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. வீடு இல்லாதவனுக்கு வீடு, வேலை இல்லாதவனுக்கு வேலை, சமாதானம் இல்லாத சமாதானம். அல்லேலூயா. நல்ல படிப்பு பிள்ளைகளுக்கு, சந்தோஷமான வாழ்க்கையை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். பெரிய குடிகாரனா இருந்த என்ன
ஆண்டவர் இன்னைக்கு பரிசுத்த வேதாங்கத்தை அநேகருக்கு சொல்லும்படி என் வாயும் என் இருதயத்தையும் தேவன் பரிசுத்தமாக்கினார் அவருடைய ரத்தத்தால். ஹல்லேலூயா. எப்போ நீ விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி உண்மையா விசுவாசிக்கும் போதுதான், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சா கண்டிப்பா உனக்கு சமாதானம் கிடைக்காது. கண்டிப்பா ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேறாது. கண்டிப்பா நம்முடைய இருதய வாஞ்சைகள் கண்டிப்பா கர்த்தர் நிறைவேற்ற மாட்டார். விசுவாசத்மா நம்பிக்கையா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மரணம் நெருங்கினாலும் உன் நம்பிக்கையை விட்டுறாதே. 10 நாள் உனக்கு உபதிரவம், ஆனா உன் நம்பிக்கையை விட்டுறாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையில இரு, கர்த்தர் உன்னை காப்பாத்துறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? அப்போ கிறிஸ்தவரா இருந்தா நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல என்று வேதம் நமக்கு அழகா சொல்லுகிறது. அருமையான தேவ ஜனமே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓதி பாருங்க. அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதல் எழுந்து வருவார்கள். கிறிஸ்துக்குள் யாரெல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஆயுஷ் காலத்தை முடிச்சு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறோமோ, அந்த தேவனுடைய வருகையில அவங்க எல்லாரும் எழுந்து கொள்வார்கள். அவங்க எல்லாம் எழுந்து கொள்வார்கள். இயேசுவை முகமுகமாக பார்ப்பார்கள். இயேசுவை முகமுகமாக பார்ப்பார்கள். அவர் கையில அந்த ஆணிப்பட்ட காயம் உண்டு. அவர் கால்களில் அந்த ஆணிப்பட்ட காயம் உண்டு. அல்லேலூயா. அந்த காயத்தை கண்ணால பார்ப்போம். அவர் தழும்புகளால் நாம் சுகம் பெற்றுக் கொண்டோம். அவருக்கு ஒவ்வொரு அடிகள் விழுந்ததே, அந்த அடிகளால் நாம் சுகம் பெற்றுக் கொண்டோம் என்று சொன்ன வார்த்தை உண்டு. அந்த காயங்கள், அந்த தழும்புகள் நாம் கண்ணால பார்ப்போம். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷப்படுவோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. இப்பயே மகள் பரவசம் ஆகிவிட்டார். அந்த சொப்பனத்துக்குள்ள மகள் தூதர்கள் இருக்கிறாங்களா? எக்கால சத்தம் இருக்குதா? சொப்பனத்துக்கு போயிட்டியா? தரிசனம் பார்த்துக்கிறியா? தேவன் எப்படி வரார்? தேவ தூதர்கள் எப்படி வரார்கள்? அல்லேலூயா. தூங்காதுங்க, விழித்திருந்து வசனத்தை கேட்டுங்க. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து வசனத்தை கேளுங்க. பிசாசு என்ன பண்ணுவான்? அப்படியே தூக்கத்தை கொடுத்துருவான். ஏன்னா அந்த வசனம் உன் இருதயத்துக்கும் காதுக்குள்ள போய் இருதயத்துல உட்கார கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, அதனால நம்ம போன வாரம் பார்த்தோம், மரித்தவர்கள் தேவனை என்ன பண்ண மாட்டாங்க? மரித்தவர்கள் தேவனை என்ன பண்ண மாட்டாங்க? துதிக்க மாட்டார்கள். வசனம் சொல்லுது சங்கீதம் 6:5, மரித்தவன் தேவனை துதிக்க மாட்டான், மரித்தவன் தேவனை ஆராதிக்க மாட்டான். இப்போ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துக்குள்ள ஒருத்தன் மரித்து போயிருக்கான். இங்க ஆராதனை ஸ்டார்ட் பண்ண உடனே அவன் ஏஞ்சி அங்க ஆராதனை பண்ணுவானா? பண்ணமாட்டான், போயிடுச்சு, அவுட் அவுட். ஆனா உயிரோடு இருக்கிறவன் தேவனை ஆராதிக்கணும். அதனால நம்ம செத்துட்டா அந்த அந்த சபத்துக்கு எந்த வேலையும் இருக்காது, அந்த பாடிக்கு எந்த வேலையும் இருக்காது. அதனால நாம் உயிரோடு இருக்கிற நாட்கள் மட்டும் தேவனை துதித்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா. தேவனை துதித்து நாம் ஆராதிப்போம். சரி, பரலோகத்துல அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போறோம்னு வைங்களேன், அந்த ராஜ்யத்துல என்ன இருக்காது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். லூக்கா 20ஆம் அதிகாரம், லூக்கா 20ஆம் அதிகாரத்தை படிங்க. 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கின்னு 34-35 வசனத்தை படிங்க. அப்படின்னா இந்த உலகத்தின் ஜனங்கள் கல்யாணம் செய்து கொள்ளுகிறார்கள், கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க, கல்யாணம் செய்து கொடுக்கறாங்க இல்லைங்களா? நல்லா பாருங்க. என்ன இந்த உலகத்துல பொண்ணு பெத்தவனும் சரி, பையனை பெத்தவனும் சரி, ஒரு காலம் ஒரு வயசு வந்த பிறகு என்ன பண்றாங்க? பையனா இருந்தா பொண்ணை வாங்குறாங்க, பொண்ணா இருந்தா பையனுக்கு கட்டி கொடுக்குறாங்க. இந்த பூமியில இது நடக்கிற சம்பிரதாயம் இல்லையா? இந்த பூமியில இது நிரந்தரமா கல்யாணம் கட்டி தராங்க, கல்யாணம் கட்டிக்கிறாங்க. அப்புறம் ஆனா இல்ல
போறதும் இல்ல. ஹல்லேலூயா. ஆனா பரலோக ராஜ்யத்துல எப்படின்னா நம்ம எல்லாம் போறோம், அந்த இடத்துல திருமணம் என்ற காரியம் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அது இந்த பூமியில தான், இந்த பூமியில தான் கல்யாணம் கட்டி தரணும், பையனா இருந்தா பொண்ணு எடுக்கணும், அவன்கிட்ட வரதட்சணை கேட்கணும், பொண்ணுக்கு சீர்வரிசை கேட்கணும், பையனுக்கு என்ன போடுற என்ன தர, இதெல்லாம் இந்த பூமியில. ஆனா பரலோக ராஜ்யத்துல அப்படி கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. மாமியார் மருமகளுடைய பிரச்சனை இல்லை எங்க பரலோகத்துல, மாமியார் மருமகளுடைய பிரச்சனை இல்லை, கணவன் மனைவி சண்டை இல்லை பரலோகத்துல. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் பார்த்தார், இந்த பூமியில பாக்குறாரு. ஏன்னா இந்த மக்கள் வரதட்சணைக்கு சண்டை போடுறாங்க, சீர்வரிசைக்கு சண்டை போடுறாங்க, நெகை போடலன்னு சண்டை போடுறாங்க, நல்லா ஜாமன் கல்யாணம் கட்டி தரலன்னு சண்டை போடுறாங்க, டைவர்ஸுங்க வேற, புருஷ பொண்டாட்டி சண்டை வந்தா டைவர்ஸ் வேற. இதெல்லாம் கொண்டு வந்து பரலோகத்துல வைக்க கூடாது பிரச்சனைட்டு தான் அந்த இடத்துல திருமணம்ன்ற காரியத்தை கேன்சல் பண்ணி விட்டார் ஆண்டவர். ஏன் இந்த பூமியில இருக்கிற பிரச்சனை பரலோகத்துல இது ஒரு பிரச்சனை. ஹல்லேலூயா. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்க, உங்களுக்கு அந்த வயசு வந்த பிறகு நல்ல ஒரு குடும்பத்தோட ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிங்க, நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிங்க. பேரம் பேத்திகளை தாய் தகப்பன் கையில கொடுத்து அவங்களுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுங்க. இன்னைக்கு சிலர் என்ன பண்றாங்க, சே இந்த கல்யாணம் எல்லாம் என்னத்துக்குப்பா, அப்படியே வாழ்ந்துடுறேன். நீ வாழ்ந்துடுற, உன்னை பெத்தவங்களுடைய கடமை என்ன தெரியுமா, உன் மூலியமா ஒரு பேரனோ பேத்தியை கொஞ்சணும்ன்ற ஆசை, கொஞ்சணும்னு ஆசை. அந்த கடமையை நீங்க நிறைவேற்றுங்கயா. ஹல்லேலூயா. அது காலகட்டத்துல சரியான டைம்ல. இன்னைக்கு ஐடி கம்பெனிலலாம் பெரிய பெரிய ஆபீஸ்ல வேலை பண்றாங்க, லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் 40 வயசுல கல்யாணம் ஆகிறாங்க. பையனுக்கு ஒரு 40 வயசு, பொண்ணுக்கு ஒரு 35 வயசு, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அவன் கேள்வி மாதிரி இருப்பாங்க, இந்த குழந்தை இவ்வளவு இருக்கும். ஹல்லேலூயா. பேர பேத்தி மாதிரி இருப்பாங்க குழந்தைங்க, தாய் தகப்பன். ஆனா அவங்களுக்கு பார்த்தா வயசு ஆயிடுச்சு, தாத்தா வயசு மாதிரி ஆயிடும். அந்த பையன் கல்யாண வயசுக்குள்ள இவங்க முடிஞ்சிடுது இவங்களோட ஆயுஷ் காலம். அதுக்கெல்லாம் ஆண்டவர் மனுஷனை படிச்சது அந்த நேரத்துக்கு அந்த காலத்துக்கு என்ன பண்ணோம், ஒரு திருமணமாகி குடும்பம் என்ற ஒரு காரியத்துக்குள்ள வந்து நிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. உன் தாய் தகப்பனுக்கு கஷ்டப்பட்டது போதும், ஒரு மருமகளை கொண்டு வந்தா அவன் உண்மையா இருந்து தாய் தகப்பனை கொஞ்சிக்குவாங்க வயசான காலத்துல, இல்லைங்களா? அதை விட்டு நான் காதல் பண்றேன், லவ் பண்றேன், இன்னொரு 5 வருஷம் இன்னொரு 10 வருஷம் அவனை ஏமாத்திட்டு ஓடிடுவான். அப்புறமா நீ என்ன பண்ணுவ, காதல் தோல்வி என்று கண்ணீரோடு துக்கத்தோடு நீ கதறி சோறு விட்டு நித்திரை விட்டு வியாதி வர வச்சு செத்து சுடுகாடுக்கு போயிடுற. ஹல்லேலூயா. வேண்டாங்க. பிரைஸ் எல்லாம் இருக்கிறது கொஞ்சம் புள்ளிங்க, வாலிப பிள்ளைகள் நல்லா படிங்க, ஃபர்ஸ்ட் நல்லா படிங்க, படிப்பை முடிங்க, நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போங்க. கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆயுசு இருக்கிறதுக்குள்ளவே அது இந்த பூமியில என்ன பண்ணுங்க, சந்தோஷமா வாழுங்க. அதுக்கு தான் மனுஷனை ஆண்டவர் படிச்சார். ஆமென். பிரைஸ் எல்லாம். அதனால பரலோகத்துல என்ன இல்ல, கல்யாணம் கட்டி கொடுக்கறதும் இல்ல, கல்யாணம் கட்டிக்கிறதும் இல்ல. ஆனா இங்க இருக்கிற தலைநோவு அவருடைய ராஜ்யத்துல வரக்கூடாது என்று ஆண்டவர் நினைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்புறமா உன் வயசெல்லாம் கழிச்சிட்டு, உன் வயசெல்லாம் இந்த பூமியில வேஸ்டா கழிச்சிட்டு நீ கிறிஸ்துக்குள் மரித்துட்டு பரலோகத்துல வந்துட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை வந்துக்குது, அங்க வந்து கேட்டீங்கன்னா கல்யாணம் எல்லாம் இல்ல, போடான்னு அடிச்சு தொடுத்துவார். அதனால பூமிக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தது, அதை அனுபவிச்சுட்டு போங்க. பிரைஸ் எல்லாம். அவ்வளவுதானா? அப்படியாப்பட்டவர்கள் மரணத்துக்கு குறியாக மாட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா மரணத்துக்கு நாம் மீட்டெடுக்கப்பட்டவர்கள். அப்படின்னா இயேசு
வர்றதுக்கு முன்பதாக பிசாசி ஆளுகை செய்திருந்தான் மனிதர்களை. பிசாசி அடிமையா பாவத்துல மனுஷர்களை வைத்துக் கொண்டிருந்தான். அவன் பாவம் செஞ்சு செஞ்சு செத்து நரகத்துக்கு போகணுமா இருந்தது மனுஷர்கள். ஆனா இயேசு வந்து அந்த நரகத்திலிருந்து மீட்டெடுக்கும்படி பிசாசியை தோற்கடித்து அவர் ஜெயித்தார். அந்த ஜெய கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யத்துக்கு போகும்போது நாம் மரணத்துக்கு பாராகி நித்திய ஜீவனுக்கு மீட்டெடுக்கப்பட்டவர்களாக மாறி பரலோகத்தில் தேவதூதர்கள் எப்படி இருக்கிறார்களோ, தேவதூதர்கள் எப்படி இருக்கிறார்களோ நாமும் தேவதூதர்களுக்கு சரிசமமாக பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். தேவதூதருக்கு என்ன வேலை? பரலோகத்தில் என்ன வேலை இருந்துச்சு? வெறும் தேவனை துதிக்கிற வேலை, ஆராதிக்கிற வேலை. நாமும் அங்க போயிட்ட பிறகு என்ன ஆயிட்டோம்? தேவதூதர்களை போல ஆயிட்டோம். அப்ப என்ன பண்றோம்? நம்ம டெய்லி அங்க தேவனை ஆராதித்து துதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. பரலோகத்துல சிம்மாசனத்திலே பிதாவின் தேவன் இருக்கிறார், மகிமை உள்ள தேவன். வலது பாசத்துல கிறிஸ்து இருக்கிறார், கொடான கொடி தேவதூதர்கள் இருக்கிறார். நாமும் அந்த தேவதூதர்களை போல நிற்கிறோம். தேவனை பார்த்து நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஆராதிக்கிறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எப்படி இருக்கும் பரலோகம்? தேவன் முகம் எப்படி இருக்கும்? அவர் எப்படிப்பட்ட உடுப்பை உடைய வஸ்திரத்தை தரித்திருப்பார். யோசனை பண்ணி பாருங்க. நல்லா பார்க்க நமக்கு உள்ள சந்தோஷம் வரணுங்க. ஒரு மனுஷன் சொல்றான் பைபிள்ல, நான் செத்தா சந்தோஷமா சாவேன்றான். ஏன்னா அவன் தேவனை முகமுகமா பார்க்கிறதுக்கு ஆர்வத்தோட இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நாமும் கிறிஸ்தவர்களாக இருந்தா, மரித்தாலும் சரி உயிரோட இருந்தாலும் சரி, நான் தேவனை துதிப்பேன், தேவனை ஆராதிப்பேன். ஒரு நாள் என் தேவனை முகமுகமாக இயேசுவை பார்க்க போகிறேன் என்று சந்தோஷத்துக்குள்ள இருங்க. அல்லேலூயா. சந்தோஷத்துக்குள்ள இருங்க. இரண்டாவது விஷயம், அங்க வந்து தேவதூதர்களை போல நாம் இருப்போம். அல்லேலூயா. இரண்டாவது பிரகடನೆ 21ನೇ ಅಧ್ಯಾಯ ಅದರಲ್ಲಿ ಓದಿ. ಒಂದು 3-4 ಓದಿ. ಇದಲ್ಲದೆ ಸಿಂಹಾಸನದೊಳಗಿಂದ ಮತ್ತ மகாசப்த ನನಗೆ ಕೇಳಿಸಿತು. நல்ல கவனிங்க, இது நடந்த விஷயம் அல்ல, நடக்க போற விஷயம். எல்லா தேவ பிள்ளைகள் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் கூடி தேவனை துதிக்கிற சத்தம் இந்த யோவான் என்றவன் தரிசனத்துல பார்க்கிறான், கனவுல பார்க்கிறான். அந்த சிம்மாசனத்துக்கிட்ட இருந்து ஒரு மகா பெரிய சத்தம் எழும்பினது. என்ன சத்தமா இருக்கும்? அது தேவனை துதிக்கிற சத்தம், தேவனை ஆராதிக்கிற சத்தம். ஆமென். இது எப்போ நடக்க போகுதுன்னா, தேவனுடைய வருகை முடிந்த பிறகு நடக்க போகிற விஷயம். பரலோகத்துல கொடான கொடி தேவதூதர்களும் தேவனை ஏற்றுக்கொண்ட சகலரும் அந்த இடத்துல என்ன ஆகுறாங்க? தேவனுக்கு பிள்ளைகளாக தூதர்களாக மாறி தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். மகா சத்தத்தோடு தேவனை ஆராதிக்கிறார்கள். இந்த சத்தத்தை கேட்டேன். அது இதோ தேவனுடைய நிவாசமும் தேவனுடைய வாசஸ்தலமும் மனுஷர்களுக்குள்ள இருக்கிறது. எங்க இருக்குதான்? தேவனுடைய நிவாசஸ்தலம் மனிதர்களுக்குள்ள. இப்ப எங்க இருக்குது? நமக்குள்ள இருக்குது. ஆண்டவர் சொல்றார், நீங்களே என்னுடைய ஆலயம், நீங்களே என்னுடைய ஆலயம், உன்னுடைய ஆலயத்தில் நான் வந்து வாசம் செய்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். எப்படி இருக்கிறார்?
தேவ பரிசுத்த ஆவியா நமக்குள்ள வாசம் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதான் சொன்னார், தேவனுடைய வாசஸ்தலமோ மனிதர்களுக்குள்ள இருக்குது என்று ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். அப்புறம் அவர் அவர்களோட வாசம் செய்வார், அவர்கள் அவருக்கு சொந்த ஜனங்களாக இருப்பார்கள். தேவனே அவர்களோடு இருப்பார். அல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் ஒரு வாக்குத்தத்தங்கள். தேவனே நம்மோடு வாசம் செய்கிறார், தேவனே நம்மோடு சதா இருப்பார். எங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தில். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் பரிசுத்த ஆவியா நமக்குள்ள வாசம் செய்கிறார். ஆனா ஒரு நாள் பரலோகத்துக்கு போகும்போது கிறிஸ்துவை முகமுகமா நாம் பார்க்கும்போது அவர் நம்மோடு வாசம் செய்வேன் என்று வாக்குத்தத்தத்தை தருகிறார். அப்புறம் பாருங்க, அந்த ராஜ்யத்துல அவருடைய கண்ணீர் எல்லாம் துடைத்து விடுவார். அங்க மரணமே, மனுஷனுக்கு மீண்டும் மரணமே கிடையாது. இந்த பூமியில துக்கம் மனுஷனுக்கு இருக்குது, அந்த துக்கம் பரலோகத்துல இருக்காது. பூமியில மனுஷனுக்கு கண்ணீர் வேதனை இருக்கிறது, பரலோகத்துல இருக்காது. பூமியில மனுஷனுக்கு மரணம் இருக்கிறது, பரலோகத்துல மீண்டும் மனுஷனுக்கு மரணம் கிடையாது. பூமியில மனுஷனுக்கு கஷ்டம் இருக்குது, ஆனா பரலோகத்துல மனுஷனுக்கு கஷ்டம் இருக்காது. முதல் இந்த பூமியில என்ன மனுஷனுக்கு இருந்ததோ அதெல்லாம் அவருடைய ராஜ்யத்திலே இல்லாமல் போயிடுச்சு. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இது நம்ம நம்பணும், இதை நம்ம விசுவாசிக்கணும். இந்த பூமியில தான் காடுக்காரன், கந்துக்காரன், கடன், பிரச்சனை, கஷ்டம், சண்டை, எல்லாம் கண்ணீர், வேதனை, எல்லாம் இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கிறிஸ்துக்குள்ள ஒரு மனுஷன் இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனானா இதெல்லாம் முடிஞ்சிச்சு பூமியோட, இந்த பூமியோட. ஏன்னா அது இந்த சரீரத்துக்கு தான் கஷ்டம், சரீரத்துக்கு தான் கண்ணீர், சரீரத்துக்கு தான், ஆத்மா கிடையாது. அதுக்குதான் ஆத்மா ஒன்று சரீரத்திலிருந்து பிரிச்சு எடுத்து ஆண்டவருடைய ராஜ்யத்துல வச்சுக்கின்னு இந்த வேஸ்ட் சரீரத்தை மண்ணுக்கு மண்ணா, நெருப்புக்கு இந்த சாம்பலுக்கு சாம்பலா கர்த்தர் விட்டுறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த பூமியில இருந்த கண்ணீர், வேதனை, கஷ்டம், பிரச்சனை, மாமியார் தொல்லை, மருமக தொல்லை, பிள்ளைங்க குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, கணவன் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, இப்படியாப்பட்ட தொல்லை எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் கிடையாது என்று இயேசு சொல்றார். ஆமென். வேதம் சொல்லுகிறது. 2 21 22 படிங்க. 21 அந்த பரலோக ராஜ்யத்துக்கு இருக்கிற கதவு எப்படி இருக்குதா பாருங்களேன். 12 வாசல், 12 வாசல். அல்லேலூயா. சிவாஜி நகர் சர்ச்சுக்கு எத்தனை பேர் போய்க்கிறீங்க? அந்த டோர் பாத்துக்கிறீங்களா? மெயின் டோர் எவ்வளவு பெருசு இருக்குது. அல்லேலூயா. அதோட பெருசு 12 வாசல் கதவு. ஆமென். பரலோக ராஜ்யத்துக்குள்ள 12 வாசல் கதவு. அது 12 முத்துக்களை போல இருந்ததா. எங்க இருக்குது இது? பரலோக ராஜ்யத்துல. இது ஆண்டவர் எங்க கொண்டு வராருன்னா இதே பூமிக்கு மறுபடி கொண்டு வராரு இந்த ராஜ்யத்தை. ஆமென். அது வேற ஒரு ஸ்டோரி, அது இன்னொரு நாள் சொல்றேன். அவர் மறுபடியும் இந்த பூமிக்கு கொண்டு வரார். அந்த 12 வாசஸ்தலங்கள் 12 முத்துக்களை போல் இருக்கிற அந்த தேவனுடைய புதிய எருசலேம் என்ற அந்த பரலோக ராஜ்யத்தை இந்த பூமிக்கு அவர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. அப்புறம் ஒரு கதவு, ஒவ்வொரு முத்துகள், முத்து நீங்க இவ்வளவுதான் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆனா அது அவ்வளவு பெரிய முத்துக்களை போல தெரியுமா? உண்மை. சோசிதா பங்காரம். அந்த வழி ரோடு, அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற அந்த ரோடெல்லாம் எப்படி இருந்ததா? சொக்க தங்கத்தை போல பல 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 ஆண்டு மினுகுகிற தங்க வீதியா. ஆமே, தங்க வீதிமா. இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன கம்பளு மூக்குத்தி வாங்குறதுக்கு கஷ்டப்படுறீங்க, தங்க வீதியில நடந்து போறீங்களா? அல்லேலூயா. பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் அப்படியாப்பட்டது. அல்லேலூயா. ரோடு, தங்க ரோடு. நினைச்சு பாருங்க.
இவ்வளவு பெரிய தங்கம் பார்க்கறதே பெரிய கஷ்டமாகுது. தங்க ரோடு பாஸ்டர் ஏதோ ரீல் சுத்தி இருக்கிறார். ரீல் சுத்துல ஆண்டவர் சொன்னாரு, பைபிள்ல கொடுத்திருக்கிறாரு, அதை அப்படியே எடுத்து வைக்கிறேன். அல்லேலூயா. நம்புறது உருது, உங்களுடைய இஷ்டம். அப்புறம் பட்டணத்துக்குள்ள நான் தேவனுடைய ஆலயத்தை காணல. அந்த ஆலயம் எனக்கு தெரியல. ஆனா பரலோக ராஜ்யம் இருக்குது. ஆனா தேவனுடைய ஆலயத்தை நான் பார்க்கல. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொன்னார்? தேவனுடைய ஆலயம் நீங்க தான் சொன்னாரா? அல்லேலூயா. அப்ப என்னத்துக்கு இன்னொரு ஆலயம்? அப்புறம் ஏனென்றால் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், ஆட்டுக்குட்டியானவர், அவரே அவருடைய தேவாலயமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவனே மனிதர்களுக்கு தேவாலயமா இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரலோகத்துல நடக்கிற விஷயம். அப்புறம் 25 27 கூட படிங்க. அந்த 12 வாசல் கதவுகளை பகல்ல என்ன பண்றது இல்லையா? அகலினல்ல பகல்ல அதை மூட மாட்டாங்களாம். அந்த 12 கதவு வாசல் பகல்ல மூட மாட்டாங்க. ராத்திரி அந்த இடத்துல இல்லவே இல்லை. சரி, பகல்ல மூட மாட்டாங்க, வெளிச்சம் இருக்குது, ஓகே. ராத்திரியில அந்த இடத்துல வெளிச்சமே இல்லை, எப்படி? இருட்டா இருக்கணுமே அன்று நமக்குள்ள ஒரு கேள்வி வந்தா, பாருங்க, அங்க ராத்திரி என்று இல்லை. ஏன்னா ஆண்டவரே பிரகாசிக்கும் சூரியனா இருக்கிற தேவாதி தேவனா இருக்கிறார். அந்த இடத்துல சந்திரனுடைய வெளிச்சமும் தேவையில்லை, சூரியனுடைய வெளிச்சமும் தேவையில்லை. கிறிஸ்துவுடைய பிரகாசமான வெளிச்சமே போதும். ஆமென். அல்லேலூயா. அவரே ஒரு ஒளியா, அவரே ஒரு ஒளியா தேவனுடைய ராஜ்யத்துல வாசம் செய்கிறவரா இருக்கிறார். ஆமென். அந்த ராஜ்யத்துக்குள்ள தான் நாம் போறோம். ஆமென். அந்த ராஜ்யம் தான் பரலோக ராஜ்யம். அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் பண்ணியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவ்வளவுதானா? 27 பாருங்க, அதுக்குள்ள இதெல்லாம் இருக்குது பரலோகத்துல. ஆனா அதுக்குள்ள யார் போக மாட்டா? எப்படியாப்பட்டவங்க போக மாட்டாங்க? உளையாதது தமிழ்ல வேற மாதிரி இருக்கும். தீட்டானது, தீட்டுப்படுத்துகிறவர்கள் உள்ள பிரவேசிக்க மாட்டார்கள். அசையமானது அப்படின்னா அசிங்கமானது, அருவருப்பானது, அருவருப்பானது, பொய்யானது நடிப்பு வைக்கிறவர்கள் சேர மாட்டாங்க. பொய்யானதும் அருவருப்பானது என்ன தெரியுமா? பொய்யான கடவுள்களை வணங்கி தேவனுக்கு அருவருப்பை ஏற்றி விடுகிறவர்கள், தேவனுக்கு கோபத்தை ஏற்றி விடுகிறவர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? ஜனம், அப்படியாப்பட்ட ஜனங்க அதுக்குள்ள போக மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் கிறிஸ்துவ ஆயிட்டேன், பாஸ்டர் சொல்லிட்டார் பரலோக ராஜ்யம் நமதுன்ட்டு நாம என்ன வேணா செஞ்சுட்டு அந்த ராஜ்யத்துக்குள்ள போவன்ட்டு மாத்திரம் நினைச்சிடாதீங்க. அல்லேலூயா. அருவருப்பானது, பொய்யானது நடிப்பிக்கிறவர்கள் அப்படின்னா மெய்யான தேவனை விட்டு பொய்யான தேவனை வணங்கி 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 அவருக்கு அருவருப்பை ஏற்றி விடுகிற மக்கள் உள்ள பிரவேசிக்க மாட்டார்கள். அல்லேலூயா. ஐயோ அங்க போன அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, கொஞ்சம் தொட்டு கும்பிட்டுற. ஐயோ அங்க போன அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, கொஞ்சம் ஏத்திடுற. ஐயோ அங்க போன அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, போட்டுடுற. அல்லேலூயா. நீ எங்கன்னா போ நில்லு. ஆனா உண்மையான இயேசுவை உன் இருதயத்துக்குள்ள வணங்கு. அதெல்லாம் நீ அவங்க நினைச்சுக்கினா நினைச்சுன்னு போட்டோம். ஏன் அவங்க நரகத்துக்கு போறாங்க, நீயும் போயிட்டு கூட. அல்லேலூயா. நீ சொல்லணும் அவனுக்கு சத்தியத்தை, அப்பா மரம் செடி கல்லு கொடி இதெல்லாம் கடவுள் கிடையாதுப்பா, இதெல்லாம் படிச்சார் பாரு, அவர் தான்ப்பா கடவுள். அது மாத்திரம் இல்ல, மனுஷன் தெரியாத பாவத்தில் இருக்கிறான். அவரு மனுஷனை போலவே இந்த பூமிக்கு வந்து பாடுகளை பட்டு மறித்து பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு. அவரு தான்ப்பா உண்மையான தேவன், அவரே வணங்குப்பா, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறேன்னு சொல்லு. முடிகிற அளவுக்கு சொல்லு.
ஒருவேளை நீ சொல்ற வார்த்தையை அவன் கேட்டு மனம் திரும்பினா அவன் நரகத்திலிருந்து உன் கூட பரலோக ராஜ்யத்துக்கு வர சான்சஸ் உண்டு. இல்லைன்னா அவன் எதனா நினைச்சுக்குவான், நானும் போய் பண்றேன்ட்டு பண்ணிட்டு அவனும் நரகத்துக்கு போறான், நீயே போற. தேவையா? அல்லேலூயா. அதனால அருவருப்பானது பொய்யானது நடுப்பிக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டாங்க. அப்படின்னா நமக்காக பலியான ஆட்டுக்குட்டியா பலியான இயேசு கிறிஸ்துங்கிறாரு. அந்த பலியான ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ பாத்திர பட்டியனா ஒரு புஸ்தகம் பரலோகத்துல உண்டு. நல்லா கவனிங்க பிள்ளைகளா, இங்க என்ட்ரி போடுறாங்க, பரலோகத்துல கூட உங்களுக்கு ஒரு புஸ்தகம் உண்டு. அங்க கூட என்ட்ரிக்கு இது உங்களுக்கு ஜீவபாத்திர புஸ்தகம், அப்படின்னா நித்திய ஜீவன் பெறுகிற புஸ்தகம் என்று ஒரு என்ட்ரி பண்ற புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்துல யாருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவங்க ஒண்டி தான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பார்கள். யாருடைய பேர் எழுதப்படலையோ அவங்க எல்லாம் வெளியே தள்ளப்படுவாங்க. நல்லா கவனிங்க. இந்த பூமியில நம்ம ஆராதிக்கிறோம், தேவனுக்கு காணிக்கை போடுறோம், சர்ச்சை காரியங்களை செய்யறோம், எல்லாமே பண்ணிட்டு அந்த ஜீவ புஸ்தகத்துல பேரை எழுந்து போனா நாம் இவ்வளவும் பண்ணி இந்த பூமியில வேஸ்ட். அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் போகிற இடங்களை நிக்கிற இடங்களை யோசனை பண்ணுங்க. இது தேவனுக்கு அருவருப்பானதா? இதை செய்தா பொய்யானது நானும் இவங்க கூட சேர்ந்து செய்யும் போது இது தேவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு கொஞ்சம் யோசிங்க. ஐயோ என் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்து எடுக்கப்பட்டோமே என்று ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணும், கொஞ்சம் மனசுல பயந்தவர்களாக அல்லேலூயா நினைக்கிறவர்களாக வாழுங்க. பிரைஸ் தி லார்ட். யாருடைய பேர் அந்த பரலோகத்துல ஜீவ புஸ்தகம் இயேசு கிட்ட இருக்கிற ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் நித்திய ஜீவன் தேவனுடைய ராஜ்யத்துல. அல்லேலூயா. அவர் மாத்திரம் சேர்த்தார், அவர்கள் மாத்திரமே அந்த பரலோக ராஜ்யத்தை அடைவார்கள், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவார்கள். சரி, இன்னும் பரலோகத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா லூக்கா 15ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை படிங்க. லூக்கா 15:7-8 வசனம் படிங்க. ನೀತಿವಂತರಿಗಿಂತ ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವ ಒಬ್ಬ ಪಾಪಿಯ ವಿಷಯದಲ್ಲಿ பரலோகದಲ್ಲಿ சந்தோஷ. ஆமென். பரலோகத்துல பார்த்தா சந்தோஷம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியில இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீதிமானாக மாறி மறுபடியும் அவன் பழைய வாழ்க்கைக்கு திரும்பினானா அவனை காட்டிலும் இயேசு பத்தி தெரியாத பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் இயேசுவை அறிந்து அவனுடைய பாவத்தை விட்டா இந்த பூமியில பரலோக ராஜ்யத்துல சந்தோஷம். ஆமென். இந்த பூமியில ஒரு பாவத்தில் இருக்கிற மனுஷன் தன்னைத்தான் பாவத்தை வெறுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் அவன் இயேசுக்காக இந்த பூமியில வாழ்ந்தானா அவன் வாழ்கிற வாழ்க்கை பரலோகத்துல சந்தோஷம். ஆமென். பரலோகத்துல சந்தோஷமான காரியம் உண்டு. அந்த சந்தோஷமான காரியத்தை அனுபவிக்கும்படிதான் கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீ நான் மாத்திரம் சந்தோஷம் பரலோகத்துல நித்திய ஜீவன் சந்தோஷம் மன்னா இதெல்லாம் புசித்தா பட்டா போதுமா? நம்ம அக்கப்பக்கம் இருக்கிறவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம சொந்தக்காரங்க வர்றது மாண்டாவா? அவங்க நரகத்துக்கு போய் அக்னியில வெந்தா சந்தோஷமா நமக்கு? இல்லை தானே? இப்போ அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு சொல்லணும், வாங்க சர்ச்சுக்கு போகலாம். சில்ட்ரன்ஸ்க்கு சொல்லணும், உங்க கிளாஸ்மேட்டுக்கு சொல்லணும், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு சொல்லணும், சர்ச்சுக்கு போகலாம் வாங்க கூப்பிடணும். அல்லேலூயா. நீங்க மாத்திரம் சொர்க்கத்துக்கு போய் அவங்க எல்லாம் நரகத்துக்கு போனா அவங்க சந்தோஷமா? நம்ம உங்கதான் கேட்கிறேன். எல்லாம் சொல்லிதான் சந்தோஷமா? அப்ப நீங்க தான் சொல்லி கூட்டணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல சந்தோஷம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்துல
மனிதர்களுக்கு கர்த்தருக்கு சேவை செய்கிற இடம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இது எங்க சொல்லப்படுது? அதே வெளிப்படுத்தின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை நம்ம பார்க்கும்போது தேவனுக்கு வேலை செய்கிற சேவை செய்கிற இடம் பரலோக ராஜ்யம் என்று பார்க்கிறோம். இந்த பூமியில தான் நம்ம ஊழியம் செஞ்சினில்லை, இந்த பூமி தான் தேவனுக்கு என்று வேலை செஞ்சினில்லை. அல்லேலூயா. என் வேலை என் வேலை உலகத்து வேலை, சம்பாதிக்கணும், பெயிண்ட் அடிக்கணும், சம்பாதிக்கணும், பிள்ளைங்கள் படிக்க வைக்கணும், வட்டி கட்டணும், சீட்டி கட்டணும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு. ஆனா பரலோகத்துல இந்த பூமியில செய்யாத வேலையை நிரந்தரமா அந்த இடத்துல செய்கிற வேலை தான் ஊழியம். அப்படின்னா தேவனுக்கு வேலை செய்கிற இடம் என்று ஓதி 7:14-15 ಅವನು ನನಗೆ ತಪ್ಪಾಗಿ ಓದ್ಬೇಡಿ. 14 ಇದ್ರ ಓದಿ, ನೀವೇನು ಓದ್ತೀರಾ ಹಂಗೆ ಹೇಳ್ಬಿಡ್ತೀರ. ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಓದಿ. 7ஆம் அதிகாரம் 14-15 வசனம். அவனு ನನಗೆ அப்படின்னா இந்த பூமியை விட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிருக்கிறோம். நம்ம எல்லாம் பார்த்து ஆண்டவர் சொல்றார், அவன் எனக்கு, அவன் என்று இவர் என்று ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவர்கள் மகா இம்சையை அனுபவித்து வந்தவர்கள். பாருங்க, பரலோகத்துக்கு போகிற ஜனம் இந்த பூமியில மகா இம்சைக்குள்ள உள்பட்டு இருக்கிறார்களாம். அல்லேலூயா. நான் சொல்ற பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவரா இருந்தா நமக்கு பிரச்சனை உண்டுதான், பூமியில பிரச்சனை உண்டுதான். ஏதோ ஒரு பொய்யான காரியங்களை செய்தா நமக்கு பிரச்சனை கிடையாது. உண்மையான காரியத்தை நம்ம செய்யும் போது பிரச்சனை இருக்குது. பொய்யான காரியங்களை செய்யும் போது ஜனம் அதிகமா இருப்பாங்க. உண்மையான காரியத்தை செய்யும் போது ஜனம் இருக்க மாட்டாங்க. உண்மைக்கு இடம் இல்லை. இயேசுவே இந்த பூமியில உண்மை சொன்ன வந்தாரு, சொந்த ஜனங்களே நம்பல. அவர் என்ன பண்ணாங்க? தேவநாமத்தை தூஷிக்கிறார் என்று சிலுவையில போட்டு கத்தணும். யாரு? சொந்த ஜனங்களே, இயேசுடைய சொந்த ஜனங்களே. புரியுதா? அப்போ நான் நீ வந்து உண்மை சொன்னா நம்பிடுவாங்களா? நம்ப மாட்டாங்க. பாருங்க, எங்க சொந்தக்காரங்களாம் இன்னைக்கு இந்த சர்ச்சில் இருந்தா இடமே பத்திருக்காது. சொந்தக்காரங்களே எங்களை நம்ப மாட்டாங்க. இவன் ஒரு குடிகாரன் தானே, இவன் ஏதோ வந்து கதை சொல்றான் அப்படின்ட்டு கோச்சின் போயிடுறாங்க. அல்லேலூயா. புரியுதா? அப்போ பூமியில என்ன இருக்குது? இம்சை இருக்குது, பிரச்சனை இருக்குது. கிறிஸ்தவரா இருந்தா, இயேசுடைய பிள்ளைகளா இருந்தா பிரச்சனை உண்டு, வியாதி உண்டு, வறுமை உண்டு, கண்ணீர் வேதனை. நாங்க பார்த்தோம், பூமியில கண்ணீர் இருந்துச்சு, பரலோகத்துல அது இல்ல. பூமியில கஷ்டம் இருந்துச்சு, பரலோகத்துல அது இல்ல. பூமியில பிரச்சனை இருந்துச்சு, பரலோகத்துல அது இல்லைன்ட்டு ஓனா பார்த்தோம் இல்லையா? அப்போ ஒரு கிறிஸ்தவனா இருந்தா எல்லாமே இந்த பூமியில இருக்குது இம்சை. அப்போ பரலோகத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வந்தவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, இவர்கள் மகா இம்சையை அனுபவித்து வந்தவர்கள். பரலோகத்துல பிரவேசிக்கிற யாவருக்கும் பூமியில இம்சை உண்டு, பிரச்சனை உண்டு. பிரச்சனையோடு தேவனை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவன் தான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பான். ஐயோ இந்த பிரச்சனையே வேண்டாம், ஐயோ போப்பா அடிக்கடி பிரேயர் போனா இவன் எல்லாம் வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரவே மாட்டான். அல்லேலூயா. பொய்யானவன் வரவே மாட்டான். ஆமென். அல்லேலூயா. இங்க சொல்லுது, இவங்க யார் இந்த ஜனங்க என்று அவன் யோவான் கேட்கும் போது தேவதூதன் சொல்றான், இவங்க எல்லாம் மகா இம்சை அனுபவித்து வந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தால தம்முடைய வஸ்திரங்களை கழுவி கொண்டவர்கள். அவர்கள் என்ன இருக்கிறாங்க? சுத்தமா இருக்கிறாங்க. இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டவர்கள் இங்க வந்திருக்கிறார்கள். ஆததுனால அவர்கள் தேவனுடைய அந்த அவருடைய சிம்மாசனத்துக்கு முன்பதாக இருந்து அவருடைய ஆலயத்தில் பகலும் ராத்திரியும் அவருடைய சேவையை செய்து கொண்டிருப்பார்கள். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் நமக்கு என்ன ராஜ்யமா இருக்குது? சமாதான ராஜ்யமா இருக்குது. இரண்டாவது தேவனுக்கு சேவை செய்கிற ராஜ்யமா இருக்குது. நான் இந்த பூமியில வருஷத்துக்கு 365 மாசத்துக்கு ஒரு 4 வாரம், ஆனா வருஷத்துல
எல்லா வாரமும் நாம் தேவனை துதிச்சிருப்போமா ஆராதிச்சிருப்போமா நமக்கு தெரியாது. ஆனா பரலோக ராஜ்யத்தில் அப்படி இல்லை, சதா ஆராதிக்கிறவர்களாக நாம் இருப்போம். அதுதான் நம்முடைய வேலை. சதா தேவனை துதிக்கிறதுவதா இருக்கணும், அதுதான் நம்முடைய வேலை. அல்லேலூயா. அப்போ பரலோகத்துல நமக்கு என்ன இருக்குதுன்னா சந்தோஷமான விஷயம் இருக்குது, சந்தோஷமான காரியம் இருக்குது. தேவனுக்கு உண்மைதாக சதா அவருடைய சேவகர்களாக நாம் அவருக்கு முன்பதாக நிற்கிறவர்களாக இருக்கிறோம். மூணாவது விஷயம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிங்க. 1 பேதுரு 2:9. நீங்களானால் உங்களை இருட்டிலிருந்து அழைத்த தன்னுடைய ஆச்சரியமான வெளிச்சத்தில் சேர்த்த தேவனுடைய குணாதிசயங்களை சொல்லுவதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். இந்த பூமியில இந்த பூமியில நம்மள இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு அழிச்சார் தேவன். இருட்டை நான் எதை குறிக்குதுன்னா பாவம் குறிக்கிறது இருட்டு. அந்த பாவத்திலிருந்து நம்மளை கூப்பிட்டுக்கிறாரு. ஆனா இன்னும் நம்ம சரீரத்திலிருந்து அந்த பாவம் முழுசா விட்டு போல, கண்ணின் இச்சைகள், மாம்சத்தின் பெருமைகள் இதெல்லாம் விட்டு போல. அல்லேலூயா. அந்த யோகியத்தை பார்த்து, நம்முடைய யோகியத்தை பார்த்து தேவனை அழைக்கல. நாம் பாவி என்று கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனாலும் அவர் வெளிச்சத்தில் இருப்பது போல நம்மளே வெளிச்சத்துக்காக அழைச்சிருக்கிறார். ஏன் அழைச்சாருன்னா அவருடைய வார்த்தைகளை அநேக ஜனங்களுக்கு, அவருடைய அதிசயத்தை அநேக ஜனங்களுக்கு, அவருடைய அன்பை, அவருடைய குணாதிசயங்களை அநேகருக்கு சொல்லுவதற்காக நம்மளை என்ன பண்ணிட்டார் அவர். அல்லேலூயா. நம்மளை தேவர் தெரிந்து கொண்டவரா இருக்கிறார் இந்த பூமியில. ஆனா நம்ம சரியா செய்ய மாட்டோம். அந்த வேலையை நம்ம இந்த பூமியில சரியா செய்ய மாட்டோம். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த 24 மணி நேரம் நமக்கு பத்த மாட்டேங்குது. நம்முடைய வேலை, நம்முடைய டிவி, நம்முடைய மொபைல், நம்முடைய ஊரார கதை, நம்ம சாப்பாடு, தூக்கம், இதுக்கு சரியாகுது. ஆனா தேவனுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்த நமக்கு நேரம் இல்லை. ஆனா பரலோகத்தில் அப்படி இல்லை. இந்த வேலை நம்ம இங்க செய்யல, ஆனா அங்க 24/7 நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய வேலைக்காரர்களாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பரலோகத்துல கல்யாணம் கட்டி கொடுக்கிறது இல்ல, கல்யாணம் இல்ல. பரலோகத்துல கண்ணீர், வேதனை, கஷ்டம், பிரச்சனை இல்ல. பரலோகத்துல சந்தோஷம் இருக்குது. பரலோகத்துல தேவ தூதர்களை போல இரவும் பகலும் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருப்போம். யார் இவர்கள்னா ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பேர் எழுதப்பட்டு இருக்கிறதோ இவர்கள் மாத்திரமே. அல்லேலூயா. இவர்கள் மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே எபிரேயர் 13:15 படிங்க. நேரம் ஆயிடுச்சு, நம்ம முற்றிலும். எபிரேயர் 13. அவர் மூலமாக அவர் மூலியமா அப்படின்னா இல்ல, அது இல்ல, 13 14 ஏனென்றால் இந்த பூமியில நிரந்தரமான பட்டணம் நமக்கு இல்ல. நாம் யாரா இருக்கிறோம்? இந்த பூமிக்கு பிரவாசிகளாக இருக்கிறோம். அப்படின்னா இந்த பூமியை சுத்தி பார்த்து அனுபவிக்க வந்தவர்களாக இருக்கிறோம். ஒரு நாள் நாம் இந்த பூமியை விட்டு நம்முடைய சொந்த ராஜ்யத்துக்கு போனோம். அந்த ராஜ்யம் பரலோக ராஜ்யம். ஆமென். பூமியானது நமக்கு நிரந்தரமானது அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஏனென்றால் இந்த பூமியில நிரந்தரமான பட்டணம் நமக்கு இல்ல. இனிமே நமக்காக ஆயத்தப்பட்ட பட்டணத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த பூமியானது எனக்கு நிரந்தரமானது அல்ல. நான் இனிமே என்னுடைய ராஜ்யத்தை நான் எதிர்பார்க்கிறேன். அந்த ராஜ்யம் எது என்றால் தேவனுடைய பரலோக ராஜ்யம். அதனால அவர் மூலமாக தேவனுக்கு நான் என்ன பண்றேன்? ஸ்தோத்திர யஜ்ஞம் அப்படின்னா ஸ்தோத்திர பலிகளை விடாமல் நான் என்ன பண்றேன்? அர்ப்பணிக்கிறேன்.
செத்துவன் இந்த பூமியில செத்துவன் தேவனை துதிக்க மாட்டான், ஸ்தோத்திர பலியை இட மாட்டான். உயிரோடு இருக்கிற நீ நானும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை இடணும். ஆமென். ஏன்னா பூமி எனக்கு நிரந்தரமானது அல்ல, தேவனுடைய ராஜ்யம் எனது நிரந்தரமானது. அதனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்காக தேவனுடைய ராஜ்யத்துல சமாதானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிற இயேசுக்கு ஸ்தோத்திரம், இயேசுக்கு நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எட்ட விடாமல் நாம் ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு ஏறெடுக்கணும் என்று வேதம் சொல்கிறது. படிங்க அப்படியே 15. அவர் தேவன் என்று வாயால நாம் அறிக்கை செய்யும் போது, நாம் வாயால அறிக்கை செய்யும் போதே அதே அவருக்கு நாம் செலுத்த வேண்டிய பலியா இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் பரலோகத்தில் உண்டு. ஆனா நமக்கு நேரம் இல்லை. கூடுமானால் அடுத்த வாரம் அதை மீண்டும் நாம் தொடருவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாம் ஏசப்பாவுடைய பிள்ளைகள். யார் நம்ம? ஹலோ சில்ட்ரன்ஸ், நம்மள யார்? ஏசப்பாவுடைய பிள்ளைகள். நாம் ஏசப்பா எங்க இருக்கிறாரோ நாமும் அங்கதான் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனா பூமியில நம்ம கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும். நல்லா படிக்கணும், டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும், லாயர் ஆகணும். உங்க இஷ்டம். ஜெபம் பண்ணி அவங்க நல்லா அப்பா அம்மாவை பாருங்க, சொல்ற பேச்சை கேளுங்க, நல்லா வாழ்ந்து ஒரு நாள் ஏசப்பாவை நாம் சந்திக்க போகிறோம். அந்த இடத்துல தங்க வீதி இருக்குதான், அந்த இடத்துல முத்துக்கள் போல 12 வாசப்படி, ஹல்லேலூயா, டோர், ஹல்லேலூயா. சிம்மாசனத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து, சூரியனை போல ஒளி தாங்கும் இயேசு கிறிஸ்து, வெள்ளங்கி தரித்தவர்களாக நாம், ஹல்லேலூயா, தேவ தூதர்களை கண்ணால பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இதுக்காக ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் எழுந்து நிற்போம் இந்த நேரத்தில்.